எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி மாக்காவரிலையும் ஹார்ட் சிட்டிலையும் நம்ம சேர்ந்து பிறந்த 48 மணி நேரத்தில் ஒரு குழந்தைங்களுக்கும் 11 நாளில் உள்ள ஒரு குழந்தைக்கும் ரொம்ப வெயிட் குறைஞ்ச 2 கிலோ பேபியோட வெயிட் பார்த்திங்கன்னா 2 கிலோ, இன்னொரு பேபியோட வெயிட் 1.5 கிலோ பேபிஸ்க்கு முறையாக நம்ம ஹார்ட்டோட கீஹோல் வழியாக ஹார்ட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணி குழந்தைய சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஸோ பேபி பார்த்திங்கன்னா வலது பக்க ரூமோட ரத்த குழாய் வந்து லங்ஸ்க்கு ரத்தம் எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாயோட வேல் ரொம்ப சுருக்கமாக இருந்தனால குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைக்காம நீலம் நிறமாகவும் ஆக்சிஜன் கம்மியாகவும் இருந்த குழந்தைய கிரிட்டிக்கல் பல்மனரி ஸ்டெனோசிஸ் நம்ம சொல்லுவோம், வேல் சுருக்கத்தை. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தொடையில் உள்ள ரத்த குழாய் வழியாக ஆஞ்சியோகிராஃபி முறைப்படி பலூனில் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது குழந்தை பார்த்திங்கன்னா வெறும் 1.5 கிலோ உள்ள குழந்தை. அது நார்மலாக எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது பிடிஏன்னு ஒரு 2 டியூப் இடையில் உள்ள கனெக்ஷன் இருக்கும். அது பிறந்ததுக்கப்புறம் தானாக அடையக்கூடிய ரத்த குழாய். ஆனால் அது அடையாதனால லங்ஸ்க்கு அதிக பிளட் போனனால பேபிக்கு மூச்சு தண்டலும் செயற்கை சுவாச சப்போர்ட்டும் தேவைப்பட்டது. ஸோ அது நம்ம மருந்து கொடுத்துட்டும் அந்த ரத்த குழாய் அடையாததுனால கீஹோல் வழியாக தொடையில் உள்ள சின்ன ரத்த குழாய் வழியாக போயிட்டு அதை ஸ்பெஷல் டிவைஸ் பிக்கலோ டிவைஸ்னு சொல்லுவோம். வெயிட் குறைவான குழந்தைங்களுக்கும் மாதம் பூர்த்தியாகாமல் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் உள்ள பிடிஏவை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள பிக்கலோ டிவைஸ், அதாவது பின் ஹெட் லெவலில் மட்டும்தான் இருக்கும். அந்த டிவைஸை அப்ராப்ரியேட்டாக நம்ம பொருத்தி பேபியோட ஆக்சிஜன் சப்போர்ட்லேருந்து வீன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த பிக்கலோ டிவைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தென் தமிழகத்தில் யூஸ்வலாக சென்னை அண்ட் கோயம்புத்தூர் அந்த மாதிரி சில ஏரியாவில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் தமிழகத்தில் மெயினாக டெல்டாவில் நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ அந்த பிக்கலோ டிவைஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் அவர் டீம் சப்போர்ட் ஃப்ரம் மாக்காவரி அஸ் வெல் அஸ் ஹார்ட் சிட்டி அண்ட் NICU டீம். இல்லைங்க, அந்த பிடிஏ நம்ம சொல்கிறது அந்த ரத்த குழாய் நம்ம முழுமையாக அந்த டிவைஸ் வச்சு அடைச்சிட்டனால அதை சுற்றி நார்மல் லேயர் ஹார்ட்டோட ரத்த குழாயோட நார்மல் லேயர் அதை சுற்றி ஃபார்ம் ஆகிட்டனால அது ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதில் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. தே கேன் லீட் தேர் நார்மல் லைஃப். அவங்க நார்மல் ஆக்டிவிட்டி மீன்ஸ் அந்த ரத்த குழாய் அடைஞ்சிருச்சு, இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வெயிட் கம்மியான குழந்தைங்கிறனால ஒரு 1 or 2 இயர்ஸ் நம்ம ஃபாலோஅப்பில் குழந்தையோட க்ரோத்தும் நியூட்ரிஷனும் ஃபாலோஅப்பில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தே கேன் லீட் தேர் நார்மல் லைஃப் டெஃபினெட்லி.